வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரெக்ஸ் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் வியாழக்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கான வாய்ப்புகள் என்ன இருந்தது, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாங்க. ஸோ இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க. அந்த சேனல் ட்ரேடர் சசி தமிழ்னு இருக்கும். அதில் 27,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு இந்த மாதிரி பிகினர்ஸ் கைட்லலாம் ஒரு 40 வீடியோஸ்க்கும் மேலே இருக்குதுங்க. நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பிகினர்ஸ் கைடில் போய் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிய நிறையா வாய்ப்பு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், எதுக்காக இந்த சேனல் ஆரம்பித்தோம், ஏன் எல்லா வீடியோவும் 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது, ஏன் 10 நிமிஷம் வீடியோவும் இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா. சரிங்களா? அதே மாதிரி இந்த சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலம் ஆகிட்டு வருது. ஏன்னா ஒரு 2500 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு சின்ன நியாயமான விஷயந்தாங்க இதெல்லாம். இதுக்காக யாரும் போய் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறவங்ககிட்ட எங்கேஜ் பண்ணிக்காதீங்க. எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன், டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் உங்கள் வேலை என்ன, சார்ட்டை பார்த்து கற்றுக்கிறது தான். சசி எதனா சொல்லித்தராரு அப்படின்னா அந்த சொல்லி தந்த 1 மணி நேரம் நீங்கள் கவனிக்கிறீங்களா, அதை நீங்கள் அடுத்த 10 மணி நேரம் நீங்கள் பர்சனலாக ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் போய் அந்த மாதிரி நடக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். அதுதான் நீங்கள் பண்ணணும். அதை விட்டுட்டு யாராச்சும் கமெண்ட் பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. ஒரு அன்பு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். ஏன்னா நியாயமாக தான் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, எப்போவுமே நடந்ததை பற்றி நாம் தெளிவான விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் அடுத்து என்ன நடக்க இருக்குது என்பதை விளக்குவது மிகவும் கடினம். கண்டிப்பாக. அதுக்கு தான் நம்ம ட்விட்டரில் ஒரு பேஜ் வச்சுருக்குறோங்க. இந்த ட்விட்டர் பேஜில் பார்த்துட்டிங்கன்னா காலையிலேயே ஒரு போஸ்ட் வந்துடும். அந்த போஸ்ட்லேயே கிட்டத்தட்ட என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். ஏன்னா ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் புரியும். ஃபாலோ பண்ணல, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னன்னே உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அப்போ இன்றைக்கி காலையில் என்ன, அதாவது இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே பாருங்கள், ட்விட்டரில் காலையில் ஆரம்பித்து ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வந்துருச்சுங்க. நான் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ட்வீட்டை போட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத நாளே உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வந்தது. இந்த பேட்டர்னுடைய சப்போர்ட் இந்த இடத்துல ப்ரைஸ் மேலே போச்சு. இங்கேருந்து இந்த லெவலை கட் பண்ண முடியல. அந்த பிரேக் பண்ணி கீழே வந்த லெவலை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிச்சு. அடுத்த தடவையும் ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே தான் வர ஆரம்பிச்சிது. அடுத்த தடவையும் ரெசிஸ்ட் தான் ஆச்சு. இது எப்போ மேலே போகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லெவலை கட் பண்ணிச்சுன்னா மேலே போய்டும். கன்ஃபார்மாக மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய ட்ராப் ஆச்சு கோல்டு, அதனால் மேலே போகும். இந்த மாதிரி போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, இதோ லெஃப்ட் ஷோல்டர், இது ஹெட்டு, இது ரைட் ஷோல்டரு மேலே போயிடுச்சு, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பேட்டர்ன் ஸோ ரேஞ்சு பெருசாக இருந்து ரேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரிங்க் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்க் ஆனதுக்கப்புறமா ஏதோ ஒரு சைடு பிரேக் ஆகிடும். இந்த ஏதோ ஒரு சைடு பிரேக் ஆகிடும் அப்படிங்கிறத விட இங்கே டேயில் உங்களுக்கு ஒரு லெவல் இருக்குதுங்க. இந்த டேயில் இருக்கிற லெவல் ப்ரீவியஸாக ஒரு லெவலில் எதிர்பார்த்தோம். அங்கேருந்து அவன் ரிவர்சல் ஆகலை. அதுக்கு அடுத்த லெவல் இங்கே தான் இருக்குது. அப்போது கட்டாயமாக இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நியரிங் த டே சப்போர்ட் லெவல் வில் த பையர்ஸ் டேக் அட்வான்டேஜ் அப்படின்னு ஒரு கேள்வியோடு இந்த பதிவை கொடுத்துருந்தாங்க. எப்படி நியரிங் த டேஸ் சப்போர்ட், இன்னும் டேயில் இவ்வளோ தூரம் வர வேண்டியது இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப சின்னதாக தெரியும், ஏன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமுங்கிறதுனால. ஆனால் இவ்வளோ தூரம் வர வேண்டியது இருக்குது. நியரிங் டேஸ் சப்போர்ட்டு வில் த பையர்ஸ் டேக் அட்வான்டேஜ் அப்படின்னு காலையில் முதல் ட்வீட்டாகவே போட்டோம். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே முதல் ட்வீட்டாகவே நம்ம போட்டுறோம். அதுக்கு அடுத்து என்ன, ஜஸ்ட் ஃபாலிங் ஃப்ரம் த ஓப்பன் ஆஃப்டர் கிவிங் லிமிட்டட் ஹோப். ஏன் அந்த மாதிரி சொன்னோம், ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன நம்ம பேட்டர்ன் இப்போ தான் நான் உங்களுக்கு 1 ஹவரில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே தான் மார்க்கெட்டில் இந்த பேட்டர்ன் எக்கச்சக்கமான நேரத்தில் நடக்குது. என்ன ஹோப்பு, கீழே தான் போயிட்டே இருக்குது. படிக்கட்டு கீழே கட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறான். ஆனால் கொஞ்சம் பிரேக் ஆகி போகிற மாதிரி காமிச்சான். என்ன பிரேக் ஆனாலும் எனிதிங் அபோவ் திஸ் ஹை இஸ் குட் ஃபார் பையிங் சான்சஸ். இப்போ தான் 1 ஹவரில் பார்த்தோம். இந்த ஹையை கட் பண்ணால் தான் மேலே போவான், எல்லாம் போகவே மாட்டான், வாய்ப்பே இல்லை.
அப்போ என்ன நடந்தது மார்க்கெட்லன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம இந்த ட்வீட் போடுறதுக்குள்ளாரையே நீங்கள் சும்மா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி படிக்கட்டு கட்டிட்டு அவன் பாட்டுக்கு வந்து கீழே போய்கிட்டே தான் இருந்தான். இந்த லெவலை கட் பண்ணால் தான் மேலே போவான். சரிங்களா? இந்த லெவலை கட் பண்ணால் தான் மேலே போவான். இந்த இடத்துல நம்ம கோடு போட்டு காமிச்சிட்டோம். சரியா? இது வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. பட் ஆனால் பரவாயில்ல. அதனால் ஒன்றும் தப்பு இல்லைங்க. கேள்விகள் கேட்டால் சரியாக வந்து கேள்வி கேட்டால் கண்டிப்பாக வந்து அதுக்கான பதில் வந்து கொடுத்துடணுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் அது வந்து புரியும். அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டேயில் ஒரு மாதிரி ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருந்தது. டேயில் இந்த லெவலை அவன் கட் பண்ணவே கூடாதுங்க. கட் பண்ணானா கொஞ்சம் கீழே நல்லாவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுப்பான்னு பார்க்கும்போது, ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடியே இந்த இடத்துலேருந்து இப்படி போவான்னு பார்க்கும்போது, அந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். வந்துட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவான்? அடுத்து இந்த லெவல் இருக்குது. இந்த லெவல்லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த ட்வீட். புரியுதுங்களா? நியரிங் த டேஸ் சப்போர்ட் வில் த பையர்ஸ் டேக் அட்வான்டேஜ். ஏன்னா அந்த ட்வீட்டை திரும்ப கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு? கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லெவலை ஹிட் பண்ணும்போது எவ்வளோ வேகமாக வந்து ஹிட் பண்ணிச்சு பார்த்தீங்களா? இதான் டேஸ் சப்போர்ட்டு. பொறுமையாக அதுக்கப்புறமா வந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தான். நான் ஒரு லெவல் காமிச்சேன் பார்த்தீங்களா? இந்த லெவலில் இப்படி கோடு போட்டு காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த லெவலை அவன் கட் பண்ணவே இல்லை. ஸோ ப்ரீவியஸ் ட்வீட்டில் அதை காமிச்சிருந்தேன் நான். அதை கட் பண்ணல. கரெக்டாக எக்ஸாக்டாக அதை கட் பண்ணுற மாதிரி தான் வந்தது. ஆனால் கீழே வந்து கண்டினியூஸாக வந்து போயிட்டே இருந்தது. புரியுதுங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் டேயில் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த டேயில் இருக்கிற இந்த லெவலை வந்து தொடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இது 2, 3 நாளைக்கு முன்னாடி இருந்தே வந்து இது எப்போ இந்த லெவலை கட் பண்ணிச்சோ அப்போதுலேருந்தே வந்து அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்து வந்துட்டான். எப்படி வந்தான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காலையிலேருந்து உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து போட்டு காமிச்சிருந்தான் பார்த்தீங்களா? அந்த லைனு இதான். இதை தாண்டி போனால் தான் மேலே போவான். இல்லைன்னா கண்டிப்பாக கீழே தான். திரும்பவும் வந்து கீழே வந்துட்டு ஒரு புல் பேக் வந்திருக்கான்ல, இந்த லெவலை தாண்டினா தான் மேலே போவான். என்ன பண்ணான்? அந்த லெவல் வரைக்குமே வந்தான். ஆனால் கீழே போயிட்டான். கீழே எங்கே போயிருக்கிறான்? எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு போயிருக்கான். இங்கே போனான்னா வில் த பையர் டேக்ஸ் அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து கேட்டு வந்தோம் பார்த்தீங்களா? எஸ், பையர் டுக் த அட்வான்டேஜ். என்னாச்சு? ப்ரைஸு மேலே வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதாவது நேற்று ஹை என்னமோ அந்த ஹை வரைக்குமே கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஏன் அந்த மாதிரி நடந்தது? ஏன்னா அந்த டே சப்போர்ட்டில் நம்ம அந்த மாதிரி ஒரு நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். ப்ரீவியஸாகவே எதிர்பார்த்தோம். அப்போ நடக்கலை. அப்போ இப்போனாச்சும் நடக்குமான்னு பார்த்தா நடந்துருச்சு. அதனால் நீங்கள் கேட்டதில் வினய் வந்து கேட்ட கேள்வி வந்து தப்பு கிடையாதுங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னா அவருக்கு தெரியாதனால கேட்டிருக்கிறாரு. மற்ற யாராச்சும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு பதிலாக என்ன சொல்லித்தர்றாங்க அப்படிங்கிறத வந்து கவனித்து அதை நீங்கள் பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிக்கலாம். டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல், மாற்று சிந்தனையே இல்லாமல் இந்த பயிற்சியில் மட்டுமே ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரேடிங்கில் ஜெயிக்கலாம். சரி, ஓகே. என்ன நடந்ததுன்னு பார்ப்போங்களா? ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் சொல்லிட்டேன் நான். இருந்தாலும் வந்துட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக கேண்டில் பை கேண்டிலாக வந்து பார்த்துருவாங்க. அப்போ ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்துட்டு நேற்றுக்கு புதன்கிழமைக்கு ஹை வந்து இதாங்க. உடனே அந்த ஹையை மார்க் பண்ணிடுங்க. நம்மளுக்கு புதன்கிழமைக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் லோ வந்து இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவலுங்கிறது கீழே அந்த டேவுடைய சப்போர்ட், அதையும் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் லெவல்னால் மேலே வரையும் போகணும். அது நமக்கு தேவையில்லை. மேலே போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் எது லெவல் அப்படின்னு பார்த்தா போதும். ஏன்னா ட்ரேடை நீங்கள் இதுக்குள்ளே தான் எடுப்பீங்க. மேலெலாம் போச்சுன்னா போகும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு லெவல்ஸை வந்து வச்சுட்டு வெயிட் பண்ணுறீங்க. வெயிட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைஸு ஒரே இடத்துல 2வது தடவை, அதாவது இங்கே ஒரு தடவை மேலேருந்து விழுந்தது ப்ரைஸு, கொஞ்சமாக ரெக்கவர் ஆச்சு. ரெக்கவர் ஆகி கீழே போன ப்ரைஸு திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து ரிஜெக்ட் ஆகி தெரியுதா? அப்போ ஒரே நேர்கோட்டில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கோடு போட்டுருவீங்க. இந்த இடத்துல நான் செல்லு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டே முடிய போகிற நேரத்தில் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண வேணாம். ஆனால் செல்லு ட்ரை பண்ணலாம். ஏன்? மார்க்கெட்டு கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஏதோ ஒரு முக்கியமான லெவலில் ஒரு டேலேயோ இல்லை 1 ஹவர்லேயோ அதை ஹையர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெவல் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். அந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் ப்ரைஸ் வர்றதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக உண்டு. ஏன்னா டேயில் அதிக டைம் ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் வருதுன்னா அது சூப்பராக வந்து வேலை செய்யும். சரிங்களா?
இந்த சப்போர்ட்டில் அதை எதிர்பார்த்தோம், ஆனால் வேலை செய்யல. ஆனால் இந்த சப்போர்ட்டில் இங்கிருந்து வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் வரைக்கும் வந்துருச்சு. சரிங்களா? இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆகணும். ஒருவேளை இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்? இங்கே வரைக்கும் வந்துடும். அடுத்த சப்போர்ட் இங்கே தான் இருக்குது. இந்த லெவலை கட் பண்ணி ப்ரைஸ் கீழே வந்து க்ளோஸ் வச்சதுக்கப்புறமா இந்த லெவலை பற்றி நீங்கள் சிந்திச்சா போதும். இப்போவே நீங்கள் அதெல்லாம் வரைஞ்சி வைக்கணும்னு அவசியம் இல்லை. சார்ட் ஃபுல்லாக ஒரே லைனாக இருக்கும், கசகசன்னு இருக்கும். சார்ட் எப்போவுமே வந்து தேவையான அளவுக்கு மட்டும் வரைஞ்சி நீட்டாக வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இல்லைனா இது வந்து நாளைக்கு பார்ப்போமா? ஆமாம், நாளைக்கு கொஞ்சம் வந்து மற்ற டைம் ஃப்ரேம்லலாம் என்ன நடக்குது, வீக்லிலலாம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு நான் சொல்கிறேன். அதனால் அது இன்றைக்கே வேண்டாம். இன்றைக்கி வந்து தினம் ஒரு பார்வையே வந்து பார்த்துருவோம். டெய்லி வந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட் வந்து வரைஞ்சிட்டிங்களா? சரி, ஓகே. திரும்ப வந்து நம்ம 5 மினிட்ஸ்க்கே போயிடலாம். இந்த 5 மினிட்ஸில் என்ன நடந்துருக்குது? ஸோ டெய்லியில் அந்த லெவல்ஸும் நீங்கள் வந்து வரைஞ்சி வச்சிட்டிங்க. அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறீங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து ஒரு லெவல் வந்து வந்துட்டு இருக்குது. ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது ப்ரைஸு. இப்படி நடந்தால் என்ன அர்த்தம்? நம்ம பேட்டர்ன் மேலே பிரேக் ஆச்சுன்னா மேலே நல்லா போகும். எது வரைக்கும் போகணும்? எதுக்கு மேலே போனால் மேலே போயிடுவான்? ஏற்கனவே நம்ம வரைஞ்சி வச்சிட்டோம். இதுக்கு மேலே போனால் மேலே போயிடுவான். இந்த இடத்துக்கு வந்தாலே செல்லு தான். தைரியமாக செல்லு வந்து எடுப்போம். ஏன் நம்ம அந்த மாதிரி ட்ரேடு வந்து ட்ரை பண்ணுறோம்? ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், மேலே இப்படி வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணிடுவோம். இந்த லாஸை நம்ம ஏற்றுக்கிட்டு வெளியில் வந்துடுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லாஸ் வந்து இவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, இவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, நம்ம கண்ணை மூடிட்டு வந்து லாஸை ஏற்றுக்கிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துடுவோம். அதாவது அந்த ட்ரேடை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ அடுத்த ட்ரேடுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். எப்படி ட்ரெண்டு போயிட்டு இருக்குது எல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணுவோம். ஏன் இந்த செல் எடுக்கிறோம்? ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்குது, அதனால கீழே போவோம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். கீழே வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் வந்துருக்குது, அதனால செல் பண்ணுறோம். திரும்ப இது வந்து கண்டினியூ ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? எல்லாம் சரிதான். ஆனால் மேலே வந்தானா? மேலே வரலையே. இங்கே வந்தால் தானே செல் பண்ணுவீங்க நீங்கள். அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கு வந்து ரொம்பவே பக்கத்தில் வந்தால் தான் செல்னாச்சு நீங்கள் எடுக்கணும். ஆனால் என்னாச்சு? இங்கிருந்தே வந்து போயிட்டான். அதுவும் வந்து மேசிவாக போயிடுது. ஒரு பெரிய செல். இதெல்லாம் வந்து பிடிக்கவே முடியாதுங்க. யாராக இருந்தாலும் வந்து இதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. சும்மா இதுக்கப்புறமா வேணால் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆச்சு அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நினைக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த லெவலில் நம்ம செல் பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னு. ஓகே தான். ஆனாலும் வந்து நம்ம இன்னும் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக ட்ரேடு எடுத்துருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுதான் வந்து லெவல். சரிங்களா? இந்த லெவலுக்கு மேலே போகக்கூடாது. அப்போ இந்த லெவலுக்கு வந்தது அப்படின்னா செல் பண்ணிடலாம். எவ்வளோ புல்லிஷாக வந்தாலும் செல் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. இது இந்த இடம் வந்து கொஞ்சம் மேலே இப்படி இருந்து இந்த லெவல் இப்படி இருந்திருந்ததுன்னா நம்ம ட்ரெண்ட் லைன் கண்டிப்பாக வரைஞ்சிருப்போம். இந்த ட்ரெண்ட் லைனில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருந்துக்கலாம். கிட்டத்தட்ட இது ரெண்டுமே வந்து ஒரே லெவல்லையே வந்து இருக்குது. இது ரெண்டுமே ஒரே லெவல்லையே இருக்குது. அதனால இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ட்ரை பண்ணல. அதுதான் காரணம். சரிங்களா? அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் எல்லா லைனையும் போட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக வந்து இருக்கணும். அப்போ கீழே நல்லா போயிட்டான். இன்றைக்கி இதுதான் ஹை, டுடேஸ் ஹை மார்க் பண்ணிடு. நல்லா மேலே போகுதா? மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக யூஸ் ஆகும்? டுடேஸ் ஹை, அவ்வளோதான். அது பாட்டுக்கு அது 2 போகுது. அப்போ இந்த லெவலுக்கு போகலை. இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் போவான். முதல்ல 2 டேஸ் ஹையை கட் பண்ணிட்டோம். அப்புறமா அது வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதனால் தேவையில்லாத லைன்ஸ் என்ன பண்ணுவீங்க? டெலீட் பண்ணிடுவீங்க. சரியா? இது தேவையில்லாத லைன்ஸை டெலீட் பண்ணுறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நீங்கள் வரைஞ்சி வச்சு இதுக்குள்ளே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ப்ரைஸு வேறு எதனா பண்ணிகிட்டு இருக்கும். இப்படி வந்து ட்ரெண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் விட்டுருவீங்க. இந்த ட்ரையாங்கிளை பிரேக் ஆகும்னு பார்த்துட்ருப்பீங்க. திடீர்னு பார்த்தா கீழே போயிடுவான். அப்புறமா எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு பர்ஃபெக்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருப்பான். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தோன்னே கீழே போயிட்டு இருப்பான். ஓஹோ, இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் நீங்கள் தேவையில்லாத லைன்ஸ்லாம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா புது ஐடியாஸ், ஃப்ரெஷ் ஐடியாஸ் உங்களுக்கு வந்து வரும். அதனால் லைன்ஸை கட்டாயமாக டெலீட் பண்ணிடுங்க. சார்ட்டை ரொம்பவே க்ளீனாக இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குப்பா. லைட்டாக காலையில் லிட்டில் ஹோப், சின்ன ஹோப் வந்து கொடுத்தான் மேலே பிரேக் ஆகிற மாதிரி. டோட்டலாக கீழே வந்துட்டான். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது?
மார்க்கெட்டு திரும்பவும் வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டுட்டு வர, இங்கே புஷ் பண்ணி மேலே இது வரைக்கும் வந்தது. அதுக்கு மேலே வந்து போகல. ஒருவேளை இங்கிருந்தே இவ்வளோ தூரம் போயிருந்தானா இன்னைக்கு ஹைன்னு சொல்லிட்டு பூமாலைன்னு சொல்லி செல் பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு கொடுக்கல. ஒரு 50% தான் வந்தான். ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, 50% தான் வந்தான். அதுலேருந்து வந்து திரும்ப வந்து அதே லெவலுக்கு போயிட்டு மேலே வந்துருச்சு. இந்த அதே லெவலுக்கு வரும்போது நம்ம ஏன் பை பண்ண மாட்டோம்? பை பண்ண ட்ரை பண்ணலாம்ல. இங்கே கீழே வந்தால் பை பண்ணலாம்ல. இன்னைக்கு லோ தானே இது, இன்னைக்கு லோக்கு வந்தால் பை பண்ணலாம்ல. இல்லை, ஏன்னா ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும். என்னது? செல்லு. டேல பார்த்தீங்கனாலே தலையில கீழே வந்துட்டு இருக்கான். 8% கீழே வந்துட்டான். இன்னும் கீழே போயிட்டு இருக்கான். எங்கே போவான்? டே உடைய மார்க் இங்கே போட்டு வச்சுருக்குறோம். ரொம்ப பக்கத்தில் வந்துட்டான். கன்ஃபார்மாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ செல்லுக்காக நம்ம வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கிறோம். செல்லு எங்கே வேணாலும் எடுக்கலாம். இப்போது இது வந்து ஒரு புல்லிஷாக வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ஃபாலோடு போய் ஒரு பியரிஷ் கேண்டில் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அடுத்த கேண்டில் இப்படி வந்து மேலே வந்து புல்லிஷாக க்ளோஸ் பண்ணான்னா நீங்கள் இதை வந்து எக்ஸிட் பண்ணிட்டு போயிடலாம். நல்லா உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் வந்து மேலே வந்ததுன்னா நீங்கள் வந்து செல் பண்ண தான் போகிறீங்க. ஏன்னா இன்னைக்கு இது ஹையில் வந்து செல் பண்ண தான் போகிறீங்க. வரலையே அவன், அப்போ என்ன பண்ணுறது? ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டினியூஸ் புல்லிஷ்னஸ்ஸு ஃபாலோடு பை எ பியரிஷ் கேண்டில், என்கல்ஃபிங் பியரிஷ் கேண்டில். ட்ரை பண்ணி பார்த்தலாமா? ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குறான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஹை வந்து இங்கே இருக்குது. அடுத்த ஹை வந்து இங்கே இருக்குது. அடுத்த தடவை பியரிஷாக வந்துக்கிட்டே இருந்தவன் ஒரு புல்லிஷாக மேலே வந்திருக்கானே, பை பண்ணலாமா? பைக்கு பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்? கீழே போயிட்டே இருக்கான். அந்த டே உடைய சப்போர்ட்டுக்கு போயிட்டானா வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்து அவன் கீழே போகிறது தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி அது உங்களுக்கு தெரியுது? எவ்வளோ பெரிய பீரிஷ் கேண்டில் பார்த்தீங்களா? கொஞ்சமாக இப்படி இப்படி வரான். ஆனால் பீரிஷ் கேண்டில் எவ்வளோ பெருசு வருது பார்த்தீங்களா? பீரிஷ் கேண்டில் எவ்வளோ பெருசு வருது பார்த்தீங்களா? புல்லிஷ்னஸ் வந்ததுன்னா எப்படி வருது? இவ்வளோ தான் வருது. எங்கே பார்த்தாலும் வந்து உங்களுக்கு அந்த பையிங் ஆர்வம் காமிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு பீரிஷ்னஸ் வருது அப்படின்னா ஒரு பெரிய பெரிய கேண்டிலாக வருது. இதெல்லாம் வந்து ப்ராப்பர் சிக்னல்ஸ் உங்களுக்கு. சரியா? படிக்கட்டு தான், அவ்வளோதான். படிக்கட்டை வந்து அவன் வந்து கட் பண்ணவே மாட்டான். மேலே போய் கீழே வந்திருக்கிறான், மேலே கொஞ்சம் தலையை தூக்குனான்னா செல் பண்ணலாம். ஏன்னா இதை இப்போ கட் பண்ணக்கூடாது. அவன் இதை கட் பண்ணாலே வந்துட்டு மேலே போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த லெவலே செல்லிங் லெவல் தான். இந்த லெவலு செல்லிங் லெவல், இந்த லெவல் செல்லிங்கு, இந்த லெவல் பர்ஃபெக்ட் செல்லிங் லெவல். இந்த இடத்துல கரெக்டாக கோடு போட்டு பார்ப்போமா? ஏன்னா இந்த ட்ரேடு வந்து நம்ம எடுத்ததுனால உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து எப்படி வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா? ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த இடத்துல ஒரு 20 நிமிஷமாக மேக்ஸிமம் சொன்னாங்கன்னா 25 நிமிஷமாக கேண்டில் இங்கேயே வந்து இருந்துட்டு ப்ரைஸு கீழே போயிருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நல்லா மேலே வந்திருக்கிறான். இந்த கேண்டில்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணினீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா புல்லிஷாக மேலே வரும். நல்லா நம்புகிற மாதிரியே இருக்கும். நல்லா புல்லிஷாக மேலே வந்தான், நல்லா புல்லிஷாக மேலே வந்தான். நான் என்ன பண்ணேன், ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்தோன்னே ரிஜெக்ட் ஆகி கேண்டில் கீழே கொண்டு போய் க்ளோஸ் வச்சான். இங்கே எப்படி ஒரு 20-25 நிமிஷமாக இருந்தானோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு 20-25 நிமிஷமாக வந்து நின்னான் பார்த்தீங்களா? நின்றுட்டு எங்கே போனான்? கீழே போயிட்டு. எங்கே? இந்த லெவலுக்கு ரொம்ப வந்து அருகாமையில் போயிட்டு திரும்பவும் கூட மேலே எப்படி வந்திருக்கான் பார்த்தீங்களா? புல்லிஷா கீழே வந்துட்டு நல்ல புல்லிஷா 20 நிமிஷமாக மேலே எப்படி வந்திருக்கிறாங்க? கேண்டிலுடைய க்ளோஸே வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹை வந்து இது வரைக்கும் தான் செல்லுபடி ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கான்ல, அப்போ அடுத்தது வந்து இந்த லெவல் தான் நம்மளுக்கு லெவல். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சுருக்கானா? சில பேர் புதுசாக பார்க்குறவங்க வாதம் பண்ணலாம், இதுக்கு மேலே போய் கொஞ்சமாக க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்கள், அப்போ நம்ம எக்ஸிட் தானே பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. நல்லா போய் இப்படி வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ இதை பற்றிலாம் நான் அந்த பிகினர்ஸ் கைடில் வந்து சொல்லியிருப்பேன், நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இங்கே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது? ப்ரைஸு மேலேருந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃப் பண்ணி கீழே வந்துருக்கு. ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டே இருக்குது. கடன்னு கீழே வந்தான். இங்கே பை பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ட்ரெண்டை மறக்கவே மறக்காதீங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டு வந்து என்னமோ அதுதான் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழே வந்துக்கிட்டே இருந்தவன் என்ன பண்ணுறான்? கீழே வந்து இந்த இடத்துல உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா? க்ரீன் கேண்டில் வந்து பார்த்தீங்களா?
சில பேர் வந்து இந்த கன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நான் வந்து போடுறேங்க, இன்றைக்கி நாளைக்குள்ளார போட்டுருவேன். சில பேர் வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலு, அதனால் ஒரு ஜோன் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு க்ரீன் க்ளோஸ் வருது, ஒரு கண்டினியூஸ் பீரிஷ்னஸில் ஒரு க்ரீன் க்ளோஸ் வருது. வந்தோன்னா அடுத்த கேண்டலில் பை எடுப்பாங்க. பை எடுத்தோன்னே கீழே போய்டும். அதனால் எந்த இடத்துல வருது, கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியங்க. எந்த இடத்துல வருதுங்கிறது ரொம்பவே முக்கியம். சரியா? சரி, ஓகே. மற்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸ் பீரிஷாக வந்தது, கொஞ்சம் புல்லிஷாக போனால் எல்லாமே ஓகே தான். ஆனால் படிக்கட்டை ஃபாலோ பண்ணுவான். படிக்கட்டை மட்டுமே ஃபாலோ பண்ணி அவன் பாட்டு வந்து கீழே மேலே போயிட்டே இருப்பான். அதனால் அதைத்தான் நீங்கள் முதல்ல வந்து கற்றுக்கணும்னு நான் அதனால தான் சொல்கிறேன். அப்போ இங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்த ப்ரைஸு சின்னதாக ஒரு புல் பேக்கு கீழே வரைக்கும் வந்திருக்குது. சின்னதாக ஒரு புல் பேக்கு கீழே வரைக்கும் வரல, பார்த்தீங்களா? இங்கே தான் இருக்குது டேவோட அந்த லெவல் வந்து இங்கே தான் இருக்குது. ஒரே ஒரு கேண்டல், நான் அப்படி தான் நினச்சேன். நான் ஒரே கேண்டலில் கீழே இங்கே வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். வரல. வராமல் என்ன பண்ணிட்டான் அவன்? எப்போவுமே ட்ரெண்ட் லைன் வந்ததுன்னா என்ன பண்ணுவான்? உங்களுக்கே தெரியும்ல, ட்ரெண்ட் லைன் வந்து மேலேருந்து ஸ்லாண்டிங்காக இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வருது அப்படின்னா என்ன பண்ணோம்? கட் பண்ணி மேலே போவோம். கட் பண்ணி மேலே போயிட்டான். ஒரே ஆச்சரியமாக போச்சு எனக்கு. ட்ரெண்ட் லைன்லாம் போட்டு தான் வச்சுருந்தோம். ஆனால் இதோ இங்கே தான் இருக்குது. இந்த லெவல் இங்கே இருக்குது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வரணும். இங்கே தான் லிக்விடிட்டி இருக்குது. இதை எடுத்துக்கிட்டு தான் மேலே போவான் அப்படின்னு தான் பிளானே. காலையிலே ட்வீட் வந்து போட்டுட்டோம். டேவோட லோக்கு சப்போர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து பையர்ஸ் வந்து அட்வான்டேஜ் எடுப்பாங்களா? அதான் நம்ம போட்ட ட்வீட்டு. ஆனால் என்னாச்சு? இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆனாங்க. நம்ப முடியாத அளவுக்கு. ஏன் அப்படின்னா ட்ரெண்டு மேலேருந்து கீழே வந்தது, மேலேருந்து கீழே வந்தது, மேலேருந்து கீழே ஒழுங்காக வரல, உருப்படியாக வரல. ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த லோவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த லோவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே இருக்குது. பையிங் இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே பக்கத்தில் வந்தாலும் ஒரு தடவை எப்படி வந்து ஏமாற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தான் பார்த்தீங்களா? நீங்கள் நினச்சி நடந்தது, ஆனால் மேலே போய் தான் வந்தான். அப்போது இங்கே யாராச்சும் வந்து இது ஒரு பிரேக் அவுட் லெவலாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து செல் ட்ரேட்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே பண்ண வேண்டிய செல்லை அந்த ட்ரெண்டோடைய எண்டில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து மேலே போவோம். நீங்கள் ஸ்டாப்பை என்ன பண்ணிடுவீங்க? இதுக்கு மேலே தான் போட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே தான் போடுவாங்க நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ். அப்போ என்ன ஆகும்? அழகாக போயிட்டு அதை வந்து எடுத்துருவான். எடுத்துக்கிட்டு கீழே வரும். எடுத்துக்கிட்டு எவ்வளோ நேரமாக இந்த இடத்துல நின்று இருக்கான் பார்த்தீங்களா? நமக்கு என்ன? நமக்கு வந்து ஒரே கண்டிஷன் தான். நமக்கு இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணனா போயிடுவான். நான் அதுக்கப்புறம் வந்து இந்த செல்லை வந்து வச்சிருக்கல, நியாயமே இல்லை. சரியா? ஏன்னா ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதே புல் பேக்குக்கு வந்து தான் கீழே வந்தது ப்ரைஸு. திரும்பவும் கூட அந்த புல் பேக் வரைக்குமே வந்துட்டு தான் கீழே வந்துருக்கு. ஆல்வேஸ் இது வந்து வேலை செய்யும் படிக்கட்டு மெத்தடு. அப்போ கீழே நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது நான் பார்த்துட்டே இருந்தோம். இந்த கேண்டலை யாரெல்லாம் வந்து லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படிங்கிறது வந்து தெரியலங்க. பார்த்தீங்கன்னு தெரியும். ஒரு சடனாக இப்படி போய் நின்றுச்சு. சடனாக போச்சு. அப்போ மேலே நீங்கள் வந்து ஒருவேளை ஒரே நிமிஷம், மேலே நீங்கள் இதில் வந்து செல் ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா, இல்லைனா இதுக்கு பிஃபோராக எங்கேயாவது செல் ட்ரேட் எடுத்துருக்கிறீங்கன்னா, உங்களுடைய டார்கெட் எது? இதுதான், அவ்வளோதான். எக்ஸாக்டாக இந்த லெவலில் வெளியில் வந்தாச்சு. நீங்கள் எங்கே பண்ணியிருந்தாலும் சரி. ஏன்னா இதுதான் அல்டிமேட், இதுதான் எக்ஸ்ட்ரீம் லெவல், டேவுடைய லெவல். இதுக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ப்ரீவியஸ் டே லெவலை கட் பண்ண உடனே வந்து நம்ம எதுக்கு வெயிட் பண்ணோம்? அடுத்த லெவலுக்கு வந்துடுவான்னு தான் வெயிட் பண்ணோம். அடுத்த லெவலில் பக்காவாக வந்துட்டோம். ரொம்ப ஸ்பீடாக வந்தான், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்தான். இந்த மாதிரி லிக்விடிட்டி ரன்னுன்னு சொல்லுவாங்க. லிக்விடிட்டி கிராப்னா இப்படி வந்து வெளியில் வந்து எட்டி பார்த்துட்டு அப்படியே வந்து மேலே போயிடும். அவ்வளோ பையிங் ப்ரெஷரில் மேலே போகும் ப்ரைஸ். கொஞ்சமாக இப்படி கீழே வருவான், அப்புறம் அப்படியே வந்து மேலே போக ஆரம்பிச்சிருவான். சரியா? லிக்விடிட்டி ரன்னுனா இருக்கிற லிக்விடிட்டி அப்படியே மேலே ஏறி மிதிச்சிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பான் கீழே. இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு பியூட்டி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விக்கு உங்களுக்கு பெருசாக வரும். நல்ல பெருசாக வரும் விக்கு.
நீங்கள் ட்ரேடை இது நிறைய பயிற்சி பண்ணி தான் பண்ணணும். இது இல்லைன்னா வந்து திடீர்னு வந்து இந்த கேண்டில் வந்து இவ்வளோ தூரம் கூட போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். திடீர்னு இப்படி போயிட்டு இப்படி மேலே வந்துடுவான். அதனால் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. லிக்விடிட்டி ரன் ஆகும்போது என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கேண்டில் கீழே வந்திருக்குது. ஆனால் க்ளோஸை கொண்டு போய் மேலே வைப்பான். நல்லா இந்த மாதிரி கீழே வரும்போது சின்ன லாட் சைஸ் வந்து போய் பாருங்கள். ரொம்பவே கம்மி லாட் சைஸ். உங்களுக்கு வந்து என்னானாலும் உங்களுக்கு பாதிப்பே வர. நீங்கள் ஒரு லாட்டு போட்டு கோல்டில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0.2 0.3 அந்த மாதிரி வந்து சைஸில் வந்து லாட்டு வந்து போட்டு பாருங்கள். அந்த கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். நான் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் வந்து இந்த இடத்துல என்னுடைய பை வந்து இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து மேலே போகும்போது விட்டாச்சு. சரி அவன் என்ன பண்ணுறாங்க, ஒரு க்ரீன் க்ளோஸ் வைக்கிட்டோம் பார்ப்போம் அது இதுன்ட்டு வந்து யோசனை பண்ணிட்டோம். செகண்ட் டைம் இந்த மாதிரி வந்தால் பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப டீப்பாக உள்ளே வந்துருச்சு. இதுக்கும் கீழே வந்து இன்னும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானா இருக்குது. ஓகே ரைட்டு. அப்படி போனால் கூட கொஞ்சம் மேலே போயிட்டு தான் கீழே போவோம். அந்த தைரியத்தில் எடுத்தது. எடுத்த உடனே கீழே இன்னும் வந்து கீழே தான் போச்சு. உடனே இங்கே இன்னொன்று ஆட் பண்ணுறது, இன்னும் கீழே போனால் இன்னொன்று ஆட் பண்ணுறது, அந்த வேலையே கிடையாது. ஒரு ட்ரேடு உங்களுக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா வேறு வழியே இல்லை, கொடுத்தாகணும். இது ஏன் இவ்வளோ தைரியமாக எடுக்கிறோன்னா, மேலேருந்து ப்ரைஸு ஒரே அடியாக இவ்வளோ தூரம் வந்திருக்கான். ஒரே அடியாக. இது வந்து முக்கியமான லெவல். டெய்லியில் 1 ஹவரில் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா சும்மா ஒரு ட்ரை வந்து கொடுத்து பார்க்கலாம். அது இல்லாமல் ப்ரைஸு 8% கீழே வந்துருக்குது. ஸோ இந்த இவ்வளோ விஷயமும் நடந்ததுனால இதை ட்ரை பண்ணோம். சரியா? ட்ரை பண்ண உடனே என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத வந்து கவனிக்கணும். நல்லா இப்போ உங்களுக்கு நான் திரும்ப கூட சொல்லட்டுமா, மேலே எங்கே நீங்கள் செல் எடுத்திருந்தாலும் உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங் இந்த லெவல் தான். இந்த லெவலுக்கு வரும்போதே நீங்கள் ப்ராஃபிட்டை மேனுவலாக க்ளோஸ் பண்ணிக்கணும். சரியா? இந்த இதில் டிபி போட்டு வச்சுருந்தேன், ஹிட் பண்ணலை. சில டைமில் இவ்வளோ தூரம் வந்து அப்படியே ரிவர்சல் ஆகி போயிடுவான் மார்க்கெட்டை. உள்ளே வரவே மாட்டான். லிக்விடிட்டி கிராப்பும் கிடையாது, ரன்னும் கிடையாது. அப்படி இங்கிருந்தே போயிடும். அதனால் எப்போவுமே என்ன பண்ணுங்கள், அந்த லெவலுக்கு ரொம்பவே பக்கத்தில் வரும்போது ப்ராஃபிட்ஸை என்ஜாய் பண்ணுங்க. எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அடுத்த ட்ரேட் என்ன பண்ணியிருக்கிறான், பெரிய பியரிஷ்னஸ்க்கு அப்புறமா ஒரு க்ரீன் க்ளோஸ். நம்ம ரூல் என்னது, இந்த க்ரீன் க்ளோஸுக்கு முன்னாடியோ இல்லை க்ரீன் க்ளோஸ்லேயோ விக்கு லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு திரும்ப ப்ரைஸ் வந்துன்னா கண்டிப்பாக வந்து பை ட்ரேட் எடுக்கலாம். சரியா? பை ட்ரேடு எடுக்கலாம். ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான், அங்கே வரைக்கும் வரல. வராமலேயே வந்து மேலே போயிட்டான். இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. கீழே போகிற மாதிரி இருந்ததுன்னா கட் பண்ணிட்டான்னா சான்ஸே இல்லை. மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஏன்? ஃபஸ்ட்டு லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, போய்கிட்டே இருக்கிறான். இந்த இடம் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்தது. ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்குல்ல, இதை பிரேக் அவுட் பண்ணி தானே கீழே வந்தது. மேலே போனால் இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து நின்னா பார்த்தீங்களா, 1 மணி நேரமாக நின்னா. அந்த 1 மணி நேரமும் கன்ஃபியூஸ் மட்டும் பண்ணலை. லோ வந்து கீழே இருக்குது, அந்த லோவை அவன் வந்து பிரேக் பண்ணல. 2-3 தடவை வந்தான், ஆனால் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு தடவை கூட காட்டல. அப்போ என்ன பண்ணனா, இந்த கன்சால்டேஷனை வால்யூமோட பிரேக் அவுட் பண்ணான். சூப்பரு. எப்படி? சூப்பரு. நம்ம இந்த வால்யூமை தான் எதிர்பார்த்துருக்கோம். இந்த வால்யூம் வந்து இங்கே வந்தது, இங்கே வரும்போதே தெரியும் இங்கே போயிடுவான் அப்படின்னு. ஆனால் இந்த லெவலை கட் பண்ணும்போது இந்த வால்யூம் வந்ததுன்னா எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இந்த லெவல் போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த லெவல், இந்த லெவலுக்கு எக்ஸாக்டாக வந்தோன்னா அப்படியே மறுபடியும் அப்படியே நின்னா பார்த்தீங்களா, நின்றுட்டு ஒரு சின்ன வந்து புல் பேக் வந்து கீழே வந்துட்டு தான் போனான். அதுதான் லெவல்ஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஒருவேளை நீங்கள் இங்கே பை பண்ணிட்டீங்க, அடுத்த தடவை அங்கே வரும்போதும் வந்து கம்முன்னு கப்பு சுப்புன்னு உட்காந்துருக்கிறீங்க. அடுத்த தடவை பார்க்குறீங்க அங்கே வரல, அடுத்த தடவை பார்க்குறீங்க வரல. புக் பண்ணிடலாமா? எங்கே நான் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது, எங்கே புக் பண்ணுறதுனா, எங்கே உங்களுடைய ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுறோம். இங்கேருந்து தான் இவ்வளோ தூரம் போச்சு. லோ வரும்போது இவ்வளோ தான் வந்திருக்கிறான்.
இங்கிருந்து இவ்வளோ தூரம் போயிருக்குது. அப்போ இதே ஹையில் தான் இருக்குது. அதனால் இதான் வந்து லோ. சரியா? திரும்பவும் கூட இப்படி வந்தான்னா இது பிரச்சனையே இல்லை. இதுதான் லோ. ஏன்னா இந்த லோலேருந்து தானே இந்த ஐ வந்து போயிருக்குது. அப்போ இதுதான் அல்டிமேட் அல்டிமேட் லோ இதான். இதுக்குள்ளார எதனா நடந்ததுன்னா அதை பற்றிலாம் வரி பண்ணிக்காதீங்க. அப்போ திரும்ப வந்து மேலே போகும்போது வந்து என்ன பண்ணியிருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. ஏன்னா இந்த லோ வந்து இப்படி வந்து போயிடுச்சு, இந்த ஹையை கட் பண்ணி மேலே போயிடுச்சு. அப்போ கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் வந்து மேலே போயிடுச்சா, திரும்ப ஹை வச்சிட்டானா, புது ஹை வச்சிட்டானா, இந்த புது ஹையை வச்சதுக்கப்புறமா கீழே வரும்போது எதை கட் பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணக்கூடாது. ஏன், இந்த லோவுடைய ஹை தான் இந்த ஹை. அதே மாதிரி கீழேருந்து வரும்போது இதுதான் ஹை. ஸோ எங்கே இருந்து வருது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியங்க. சின்னதாக ஒரு சின்ன புல் பேக் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் வந்ததுன்னா அதெல்லாம் லோனு கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 கேண்டில்னாச்சும் இப்படி வந்து உங்களுக்கான டிஸ்கவுண்ட்டை கொடுத்துட்டு மேலே போகணும். ஒரு நல்ல 2-3 கேண்டில் இப்படி டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு மேலே போகணும். நல்ல 2-3 கேண்டில் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு மேலே போகணும். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி தான் வரணும். கட் பண்ணதுக்கப்புறம் தான் அது கணக்கிலேயே வரும். சரியா? அப்போது லோவை கட் பண்ணாமல் மேலே போய்கிட்டே இருக்கிறான். இந்த மேலே போய்கிட்டே இருக்கிறத நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா ட்ரெண்ட் லைனை போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். தெரிஞ்சிச்சா? சும்மா ஒரு லைனை மட்டும் வரைஞ்சிங்கன்னா தெரிஞ்சிடும். ஆஹா, லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போகிறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம இது வந்து இதுக்கப்புறம் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இதில் ட்ரை பண்ணோம். சரியா? இதில் ட்ரை பண்ணும்போது வந்து என்ன ஆகும், ஃபஸ்ட் டைமு ஒரு சின்ன சக்ஸஸ் கொடுத்துருக்குறான். இந்த சக்ஸஸ்க்கு அப்புறமா மறுபடியும் வந்து பிரேக் ஆகி தான் மேலே தான் போச்சு. அவன் லோவை கட் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்டே இல்லை. எப்போ லோவை கட் பண்ணுறானோ அப்போ தான் அப்படியே மாறிக்க வேண்டியதான். அப்படியே வந்து மாறிக்க வேண்டியதான். மாறி என்ன பண்ணணும், நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணதை ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் தான் பார்க்கணும். இல்லைனா இந்த லெவலோட வந்து வந்ததை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கணும். பையோடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு செல் பண்ணினீங்க அப்படின்னா அவன் மேலே போயிட்டான். அவ்வளோதான் லாஸ். வந்து நான் இதுக்கு கொஞ்சம் பிஃபோராக வந்து நடந்ததுங்க. அது வந்து நான் உங்களுக்கு வந்து இதுலேயே ட்விட்டரில் கூட சொல்லிடுறேன். மேபி திஸ் டைம் நாட் லக்கி இனஃப். ஏன் அந்த மாதிரி வந்து சொல்கிறோம், ஏன்னா மேலே போயிடுச்சு. செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேலே போயிடுச்சு. செல் பண்ண ட்ரேடு இந்த இடத்துல கொஞ்சம் மேலே போனோன்னு என்ன பண்ணுறோம், நம்ம லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடும். எக்ஸாக்ட் லெவலுக்காக வெயிட் பண்ணுறீங்க. ப்ரீவியஸாக கீழே இவ்வளோ தூரம் போயிருக்கு, அதுக்கடுத்து கீழே இவ்வளோ தூரம் போயிருக்கு, அடுத்த தடவை வரும்போது இவ்வளோ தான் போயிருக்குது. அதுவே நல்ல ஒரு சிக்னலு. இருந்தாலும் வந்து இவன் என்ன ஒரே அடியாக மேலே போயிட்டு போகிறானா, கொஞ்சம் கீழே வந்து தானே போவான் அப்படின்னு பார்த்தானா அவன் அதை பற்றி சட்டையே பண்ணிக்கல, மேலே போயிட்டான். அப்போ நெக்ஸ்ட் டைம் ட்ரெண்ட் லைன் வரும்போது என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்த்தலாம். சும்மா ஒரு ட்ரை, அவ்வளோதான். ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது வந்து பை ஆகி போயிட்டே இருக்கிறான். ஒருவேளை பை ஆவானா, கீழே போனான்னா மறுபடியும் வந்து அதாவது லாஸை வந்து புக் பண்ணிக்க வேண்டியதான். லெவல்ஸ் இதை வச்சுக்க வேண்டியதான், வச்சுக்கிட்டு இதை வந்து புக் பண்ணிக்க. அல்டிமேட் லெவல் இங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம குட்டி இந்த லெவல்லையே வந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா, எடுத்தேன் மேலே எவ்வளோ தூரம் போயிட்டா பாருங்க. ஒரு சின்ன புல் பேக்கு மேலே தான் போனான். ட்ரெண்ட் லைனுக்கு எக்ஸாக்டாக மறுபடியும் வந்து மாட்டான். ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மறுபடியும் வந்து பர்ஃபெக்டாக வந்து நின்னா பார்த்தீங்களா. எவ்வளோ தூரம் போயிட்டான் ட்ரெண்ட் லைன்லேருந்து, இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனாலும் ட்ரெண்ட் லைனுக்கு திரும்ப வந்து தான் போனோம். இன்றைக்கி உங்களுக்கு வந்து காலையில் வந்து ட்வீட் வந்து என்ன வந்து போட்டிருந்தோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இன்னைக்கு காலையில் அவ்வளோ டீட்டெயில் இருக்குதுங்க இந்த சின்ன ரேஞ்சிலே. மறுபடியும் அதை போய் வரையணுமே அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இதிலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் மேலே வரைக்கும் போன ப்ரைஸு என்ன பண்ணுச்சு, இங்கே ட்ரெண்ட் ஆகி வந்துக்கிட்டு இருந்தது பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்ட் லைன் தான் அது. மேலே வரைக்கும் போன ப்ரைஸு எப்படி வந்து அந்த இடத்துல நின்றுச்சுங்கிறத வந்து பாருங்கள். மேலே போன ப்ரைஸு இந்த இடத்துல திரும்ப வந்து ட்ரெண்ட் ஆகி கீழே வர ஆரம்பிச்சிது. அந்த ட்ரெண்டை வால்யூமோட பிரேக் ஆச்சு. இந்த பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணலை. சின்னதாக வந்தது, அதோட கொஞ்சம் பெருசாக வந்தது, அதே லெவலுக்கு வந்தது, மேலே போயிடுச்சு. மேலே எங்கே போகுது, சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்டுக்கு போயிடும்.
இந்த பாடியிலேருந்து இந்த விக்குக்குள்ளார வந்து கணக்கு. கரெக்டாக அந்த இடத்துலேருந்து என்னாச்சு, வேகமாக கீழே வந்து வேகமாக ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தான். இந்த லெவல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே போய் ஒரு புல் பேக் இந்த இடத்துல வந்துட்டு மேலே போய் புல் பேக் வந்துட்டு மேலே போயிருக்குது. இது ஜோனு. இந்த லெவல்லையே வந்து கடைசியாக செல்லான இடம் வந்து இதுதான். இந்த கடைசியாக செல்லான இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான் பாரு. நீங்கள் இது ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து போட முடியும். அதனால் வந்து இப்போவே செல் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னா முடியாது. நீங்கள் இப்போ வந்து என்ன எதிர்பார்த்தீங்க, திரும்பவும் இங்கே வந்ததுன்னா செல் பண்ணலான்னு எதிர்பார்த்து உட்காந்துருக்கும் போது இங்கேருந்தே ரிஜெக்ட் ஆகி கீழே போயிடுச்சு. எங்கே போச்சு, அதே சப்போர்ட் ஜோனுக்குள்ளார போயிட்டு மறுபடியும் மேலே வந்துருக்குது. இந்த தடவை நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை ஈஸியாக போட்டுடலாம். மேலேருந்து கீழே வந்து மேலே போச்சு. இதெல்லாம் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் முடியிற நேரத்துலலாம் நீங்கள் ட்ரேடை என்றைக்குமே வந்து எடுத்துடாதீங்க. அந்த ப்ரீவியஸ் டேயோட ஹைக்கே ரீச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அதே தான் இங்கே அந்த இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் இந்த இடம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகி வந்தது, ட்ரெண்டை பிரேக் ஆகி போச்சு, இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்தது, அங்கேருந்து வந்து கீழே வந்து இந்த மாதிரி வந்து நடந்தது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி அவன் பாட்டுக்கு வந்து கீழே மறுபடியும் வந்து ட்ரெண்டை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், பை ட்ராப் பண்ணியிருக்கான் நேற்று. பை ட்ராப் பண்ணி மேலே கொண்டுட்டு வந்த மார்க்கெட்டை பையின்னு நம்ப வச்சு எல்லாத்தையும் பை பண்ண வச்சு அதுக்கப்புறமா கீழே அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் இது ஹை எது, இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவீங்க உடனே, இன்னும் இது ஹையை வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி நல்லா புல்லிஷாக மேலே போதா உடனே டுடேஸ் ஹை மார்க் பண்ணிடுங்க. இந்த மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, எப்போ அவன் இதை கட் பண்ணணும், கட் பண்ணால் மேலே ஓடிடுவான், இதை கட் பண்ணால் கீழே ஓடிடுவான். 2 லைனையும் போட்டு வச்சிட்டிங்களா, போட்டு வச்சுட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு என்ன நடக்குதுன்னா அப்படியே சும்மா அப்சர்வ் பண்ணிங்கன்னா போதும். எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கானா, ஏதோ ஒரு சார் மேலே போயிருந்தானா இங்கே செல் பண்ணியிருப்பீங்க, கீழே வந்தானா இங்கே பை பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக மேலே போனவன் என்ன இருக்கான் பாருங்கள், இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணால் தான் மேலே போவான், இல்லைன்னா போக மாட்டான். என்ன பண்ணியிருக்கான், அதுலேருந்து வந்து அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்களா. இவ்வளோதாங்க. இதை வந்து முன்னாடி சொல்லணும், பின்னாடி சொல்லணும், லைவில் சொல்லணும், அப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும், அதெல்லாம் இல்லை. நீங்கள் பயிற்சி பண்ணணும். நான் என்ன சொன்னாலும் வந்து பிரயோஜனமே இருக்காது. என்ன பண்ணணும், பயிற்சி தான் பண்ணணும். இது ஒன்றும் மேஜிக்லாம் இல்லை, சப்போர்ட்டுக்கு தான் வருது. அடுத்த தடவை இது மாதிரி சப்போர்ட் வரும்போது நீங்கள் பை ட்ரேட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுவீங்க, 1 ஹவர் போயிடுவீங்க. தம்பி நீ எது வரைக்கும் போவ கீழே, இப்போ அதுதான் நம்மளுக்கு தேவை. என்ன எது தேவை, மேலேருந்து வந்துட்டு இவ்வளோ தூரம் ரிஜெக்ட் ஆகிருக்குது, இப்போ கீழே இப்படி வந்து இப்படி போகுதா, இல்லைனா வந்து கீழேயே வந்துட்டு இப்படி வரப்போதா. ஸோ எவ்வளோ தூரம் வரப்போகிறான் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பிரச்சனை. மேலே போகிற மாதிரி இருந்தால் இந்த ரேஞ்சில் ஏதோ ஒரு இடத்துலேருந்து மேலே வந்து போகணும். இந்த குரூப்பில் டூப்பு கேண்டில் இந்த இடத்துல இருக்குது, இந்த ரேஞ்சிலேருந்தே வந்து மேலே போகணும். இவன் மேலெலாம் போக மாட்டான், கீழே இது வரைக்கும் வந்தான் அப்படின்னா கொஞ்சம் இன்னொரு லோ வைக்கிறது கூட வாய்ப்பு நிறையா வந்து இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவல் இங்கே இருக்குது, இன்டர்மீடியட் லெவல்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஒன்று இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரிவர்சல் சிக்னல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்தது அப்படின்னா கெட்டியாக பிடிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அப்படியே ட்ரெண்டை ஆரம்பிச்சிட்டானா இந்த பாயிண்ட்டையும் சும்மா கனெக்ட் பண்ணி அப்படியே இப்படி வந்து இழுத்து வச்சுக்கோங்க, சும்மா வச்சுங்க. இப்போ இந்த லெவல் வந்து தேவையில்லை, ஏன்னா இதை தானா தானே அந்த லெவல் தேவை, சரியா? அதனால் இப்போ இந்த லெவல் வந்து தேவை, ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவல் இங்கே இருக்குது, அடுத்த லெவல் வந்து இங்கே இருக்குது. இதுக்குள்ளார இப்போ மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ட்ரெண்ட் லைனும் போட்டு வச்சுக்கிட்டீங்க. நீங்கள் ட்ரெண்ட் லைனை போட்டு வச்சுட்டு கம்முன்னு வந்து பார்த்துருக்கீங்க. ப்ரைஸ் வந்து என்ன ஆகும், இப்படி வந்து வந்திருக்கிறானா, இப்படி வந்தால் என்ன அர்த்தம், ட்ரெண்ட் லைனுக்கு அடுத்த தடவை இப்படி வர வாய்ப்பு இருக்கா, அடுத்த தடவை இப்படி வர வாய்ப்பு இருக்குது, அடுத்த தடவை அப்புறமா பிரேக் ஆகி மேலே போகிறத விட இப்படி தான் ட்ரெண்ட் லைன் வந்து நடக்குது. இந்த தடவையும் அது மாதிரி நடக்குமா பார்ப்போம். இன்றைக்கி ட்ரேடிங் முடிகிற போது உங்களுக்கு அதுக்கான விடை வந்து கிடச்சிரும். ஸோ இவ்வளோ தூரம் வந்து நான் வந்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக அந்த சீக்வன்ஸை பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஒரு ட்ரேடாக வந்து பொறுமையாக வந்து எடுக்க வந்து பாருங்கள், சரியா? இப்போ 5 மினிட்ஸுக்கு வந்தோன்னே இந்த ட்ரெண்ட் லைன் எவ்வளோ சௌரியமாக இருக்குது பார்த்தீங்களா. 1 மினிட்டில் 5 மினிட்ஸில் உங்களுக்கு
ரொம்பவே கிட்ட இருக்கிற மாரி வந்து இருந்தது. சாரி 1 ஹவர் சார்ட்ல ரொம்பவே கிட்ட இருக்கிற மாரி இருந்தது. இப்போ எவ்வளோ தூரம் இருக்கு பார்த்தீங்களா? பிரைஸ் இவ்ளோ தூரம் வரணும் ட்ரெண்ட் லைனுக்கு. வந்துட்டு கூட கீழ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்ததுன்னா நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? ரிஜெக்ட் ஆகுமா அப்படின்னு வந்து எதிர்பார்க்க வேண்டியதுதான். இப்படிதான் ஒரு ஒரு தடவையும் வந்து எதிர்பார்ப்பு தான். எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். நீங்க சரியான இடத்துல ட்ரேட் எடுக்கிறது தான் இதுல வந்து பிரச்சனையே. சரியான இடத்துல ட்ரேட் எடுக்கணும். இப்போ இது வந்து பை பண்ணியிருக்க முடியுமானா? முடியாது. ஏன்னா இங்க லெவல்ஸ் இல்லையே. ஆனா நெக்ஸ்ட் டைம் வந்து பிரைஸ் இங்கிருந்து வந்து இப்படியே வந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லெவல் இருக்குல்ல. இவ்வளோதான் வித்தியாசம். சரியா? சரிங்க. ஓகே. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க யாரும் வந்து ஒரு மறுபடியும் வந்து ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க யாராச்சும் வந்து இந்த மாரி வந்து மெசேஜ்லாம் குடுத்தாங்கன்னா, சரியான கேள்வி கேட்டாங்கன்னா நானே பதில் குடுப்பேன். இல்லன்னா நானே அவங்க வந்து ரிமூவ் பண்ணிருவேன் சேனல்லேருந்து. அதனால நீங்க அத பத்திலாம் கவலைப்படாம, மெசேஜ்லாம் நீங்க அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை வந்து குடுக்காம, நீங்க என்ன பண்ணுவீங்க, தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுவீங்க. கவனத்த வந்து சிதற விடாம நீங்க பயிற்சி பண்ணி, ஜெயிக்க முதல்ல பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். சரியா? சரி. இவ்வளோ நேரம் என்னோட ஸ்க்ரீனை வந்து பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.